ஓம் சாய்ராம். என்னுடைய அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எனக்கு உன்னிடம் மிக 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 பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதிகமாக நம்புவது, அதிகமாக ஏமாறுவது. இதையெல்லாம் நீ நம்புகிறாயோ அதிலெல்லாம் ஏமாற்றம். இது உனக்கு ஒரு முறையோ 2 முறையோ நடக்கவில்லை. வாழ்நாள் முழுவதும் இதுதான் நடக்கிறது. சிறு வயதிலிருந்து படிக்கும் காலம், அதற்கு மேற்கொண்டு படிக்கும் காலம், திருமண வாழ்க்கை என்று ஒவ்வொன்றாக வரும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சமயத்தில் ஏமாறுவார்கள். ஆனால் நீ சந்திக்கும் நபர்கள் எல்லாம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கை கெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள், உன்னுடைய வாழ்க்கைக்குள் கூறலாம் என்று நினைக்கிறார்கள், இல்லை என்றால் உன் குடும்பத்தை பிரிக்கலாம், தவறான எண்ணங்களோடு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் சரியாக இருப்பது போல முகத்தை காட்டிவிட்டு அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை எந்த விதத்தில் கெடுக்கலாம் என்று முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எடுக்கும் முயற்சி எதுவும் நடக்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் நீ அந்த நேரத்தில் மனதானது உன்னை வலிக்கிறது பார். என்னடா இது, இந்த நபரை நம்பினோம், ஆனால் இவ்வளவு ஒரு கோரமான விஷயங்களாக இருக்கிறாரு. இந்த ஒரு பெண்ணை நம்பினோம், இந்த பெண்ணை நமக்கு ஒரு பெண் என்று பார்க்காமல் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்கிறாளே, நம் எப்பொழுது வாழ்க்கையில் வீணாக போகும் என்று நினைக்கிறாளே என்று நீயே நிறைய பேரை பார்த்திருக்கிறாய். ஆனாலும் அவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் நீ உதவி செய்து கொண்டு இருக்கிறார் என்பதற்காக அந்த உறவுகளை எல்லாம் இன்னுமுமே வைத்திருக்கிறார். அவர்கள் கெட்டவர்கள் தான் என்று தெரிந்துமே அவர்களை இன்னுமே வைத்திருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் இது சரியான ஒரு விஷயம் என்று பார்க்கலாம். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலமாக பார்த்தால் தேவையே இல்லாமல் சம்பந்தமே இல்லாத ஆட்களானவர்கள் உன்னை ஏமாத்துகிறார்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல போனால், ஒரு கடைக்கு போகிறார். அந்த கடையில் ஒரு 50 ரூபாய் பொருளை வாங்குகிறார். ஆனால் அதை 60 ரூபாய் என்று சொல்லி உன்னை ஏமாற்றுகிறார்கள். வீட்டில் பார்க்கும் பொழுதுதான் தெரியுது இது உண்மையான விலையே 50 ரூபாய் தான் என்று 10 ரூபாயானதை அங்கேயே ஏமாற்றி விடுகிறார். இது உதாரணமாகத்தான் சொல்கிறேன். இந்த மாதிரியான சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஏமாறுகிறார். முக்கியமாக ஒரு கடைக்கு போகிறார். ஏதோ ஒரு யோசனையை யோசித்துக் கொண்டு பையில் இருக்கும் பணத்தை விடுகிறார். ஏதோ ஒரு இடத்தில் பொருளை வாங்கிவிட்டு காசெல்லாம் கொடுத்து விட்டு பொருளை எடுக்காமல் வருகிறார். இது எல்லாவற்றுமே உன்னுடைய மனதில் ஐயோ அங்கு ஏமாந்து விட்டோமே, இந்த நபரை நம்பி ஏமாந்து விட்டோமே, அந்த நபரை நம்பி ஏமாந்து விட்டோமே என்பதனால், அந்த ஒரே ஒரு குழப்பத்தினால் மட்டும்தான். ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். கண்டிப்பாக உன்னை மனதால் காயப்பட்டவர்கள், உன்னை அடித்தவர்கள், உன்னை வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நினைத்தவர்கள் அனைவருமே என்னால் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிப்பாக அவர்களை எந்த நேரத்தில் தண்டிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் உன் கண்ணுக்கு நேராக தண்டிப்பேன். இல்லை என்றால் ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்களை தண்டிப்பேன். யாரையுமே சம்பந்தம் இல்லாமல் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்படியே சம்பந்தம் இல்லாமல் ஒரு நபர் உன்னை ஏமாற்றுகிறார் என்றால் கூடிய விரைவில் அவனுடைய காலகட்டமானது முடிய போகிறது என்பது. நான் யாருக்குமே எப்பொழுதுமே ஒரு இறுதி கட்டத்தை கொடுக்க மாட்டேன். ஒருவன் தப்பு செய்து விட்டான், ஆனால் அவனை இந்த பூமியில் வைத்து எந்த மாதிரியான நரகத்தை காட்ட வேண்டுமோ காட்டுவேன். ஏனென்றால் அவன் தவறு செய்து விட்டான். தவறு செய்ததற்கான தண்டனையை இந்த பூமியில் அவன் அனுபவிக்க வேண்டும். மேலே போய் அனுபவிப்பதை விட கீழேயே அவன் அனுபவிக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. ஏனென்றால் யாரை கஷ்டப்படுத்தினானோ அவன் நிச்சயமாகவே கஷ்டப்படுத்தியவன் பார்க்க வேண்டும், கஷ்டப்பட்டவன் அவனை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நீ இதுதானே நினைப்பான், இவன் என்னை ஏமாற்றி விட்டால் இவன் என் கண்ணுக்கு முன்னாடியே இவன் கஷ்டப்பட வேண்டும். அது மாதிரி என்னுடைய பிள்ளைகள் என்ன ஆசைப்படுகிறார்களோ அது நிச்சயமாகவே நடத்துவேன். என்னுடைய விஷயங்கள் என்ன தெரியுமா? என்னுடைய யோசனைகள் முழுவதும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகள் என்னென்ன ஆசைப்படுகிறார்களோ அந்த அனைத்து விஷயங்களுமே நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்னுடைய பிள்ளைகளானவர்கள் எந்த ஒரு காலகட்டமும் தோற்று போக கூடாது. எதிர்பார்த்த சமயம், எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்க வேண்டும். இது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். என்னுடைய எண்ணத்தில் ஏதாவது தவறு உண்டா? என்னுடைய எண்ணத்தில் எந்த தவறுமே இல்லை தானே? தங்கமே, முதலில் கண்ணீரை துடைத்துக்கொள். காலமானது மாறும். அதாவது நான் சொல்வது, இந்த மாதிரி கெட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பார், இவர்களை எல்லாம் எந்த ஒரு காலமும்
உன் வீட்டுக்குள்ளேயோ உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயோ விடாதே. எல்லா நேரத்திலேயும் அவர்களால் ஆபத்து வரலாம், அது மிகப்பெரிய ஆபத்தாக கூட இருக்கலாம். இவர்களை எல்லாம் தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கைக்குள் விடுவது உனக்கு நீயே தவறான விஷயத்தை செய்வது போல ஆகும். புரிகிறதா? இது உனக்கு நீயே தவறான ஒரு இடத்திற்கு போவது போல ஆகும். இதை நீ மாற்றிக்கொள்வது உன்னுடைய உயிருக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரியானதாக இருக்கும். ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள், உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பவர்கள் அனைவரையும் பக்கத்தில் வைத்திருக்காது. வெகு தூரமாக தள்ளிவிடு. குப்பையை என்றாவது வீட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று யாராவது ஆசைப்படுவார்களா? இதை போன்ற மனிதர்கள் எல்லாம் குப்பையானவர்கள் தான். அந்த குப்பையானவர்களை தூக்கி போடுவதை விட்டுவிட்டு பக்கத்தில் வைத்திருந்தால் அதனுடைய நாற்றமானது அதிகமாகிவிடும். இந்த மாதிரியான நபர்கள் எப்பொழுதும் தூரமாக இருக்க வேண்டும். அதாவது உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கக்கூடாத அளவுக்கு தூரமாக இருக்க வேண்டும் அவர்கள். அதனால்தான் சொல்கிறேன், புரிந்து கொள், தெரிந்து கொள். ஒவ்வொரு காலகட்டமும் எப்படி என்பதை நீ கண்கூடாக நீ அனைத்து விஷயத்தையும் பார்க்க போகிறாய். அதனால் தூரமாக வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன். தூக்கி எறி. யாராக இருந்தாலும் குப்பையை தூக்கி எறிவது போல எறி. அவர்கள் உன்னை உபயோகப்படுத்தி கொண்டு தூக்கி எறிவதற்கு முன்பே யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் விஷம் போல பாம்பு போல இருந்து உன்னை ஒவ்வொரு நிமிடமும் என்று உன்னை கொற்றலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொற்றுவதற்கு முன்பே தூக்கி குப்பையில் எறிவது போல தூக்கி எறி. உனக்கு அனைத்து பலத்தையும் அனைத்து உதவிகளும் நான் செய்வேன். ஏதோ ஒரு மனித ரூபத்தில் உனக்கு உண்மையாக ஒரு உறவாக இந்த சாய் வருவேன். அப்பொழுது நீயே உணர்வாய், சாய்தான் இந்த நபரை எனக்கு உதவி செய்ய அனுப்பியிருக்கிறார் என்று நீ புரிந்து கொள்வாய், தெரிந்து கொள்வாய். எந்த ஒரு நிமிஷமும் உனக்கு நான் துரோகம் செய்யவே மாட்டேன். எந்த ஒரு நிமிஷமும் உன்னை காயப்படுத்த மாட்டேன். அந்த பள்ளியின் ஓசையானது நீ எந்த விஷயத்தை நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை நினைக்கும் பொழுது பள்ளியின் ஓசை கேட்கிறதல்லவா? அந்த பள்ளியின் ஓசையாக கூட இந்த சாய் உனக்கு அனைத்து உத்தரவையும் போடுவேன். நீ கவலைப்படும் நேரத்தில் உனக்கு அத்தனை பள்ளி சத்தங்கள் கேட்கும். அனைத்தும் உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்த. எல்லா விஷயத்திலேயும் உடைந்து விடுகிறாய். எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நரகம் போல உணர்கிறாய் என்பது அனைத்தும் தெரியும். கூடிய சீக்கிரமாக அனைத்து விஷயங்களையும் மாற்றி அமைப்பேன். ஒவ்வொரு கட்டத்திலேயும் உனக்கு இன்பம் என்ற ஒரு விஷயத்தை தூக்கி பரிசாக கொடுப்பேன். இன்பம் என்பது எங்கும் உன்னை விட்டு போகாது. எல்லா காலகட்டமும் உனக்கு அம்மா, அப்பா, நண்பன், உறவுகள் அனைத்துமாக நான் இருப்பேன். எதிர்பார்த்த சமயத்தில் எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சிகளையும் இந்த சாய் கொடுப்பேன். உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன். இந்த ஒரு விஷயத்திலிருந்து நீ தப்பித்தாலே போதும். அனைத்திடமிருந்து சுலபமாக தப்பிக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுவிட்டால் கண்டிப்பாக உன்னால் எதிலுமிருந்து தப்பிக்க முடியாது. வாழ்க்கை தப்பான பாதையில் போய் முடிந்துவிடும். நான் உன்னை எச்சரிக்கை தான் செய்கிறேன். இதற்கு மேலும் இல்லை இல்லை, எல்லோரும் நல்லவர்கள் தான், தப்பாக இருந்தால் என்ன, அவர்கள் மாறுவார்கள், நான் அவர்களை மாற்றுவேன் என்று கதையை சொல்லிக்கொண்டு இருந்தால் அது வெறும் கதையாகத்தான் இருக்கும், உண்மையாக மாறாது. எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடு. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து முடிவெடு. அவசரப்பட்டு எதிலும் முடிவெடுக்காதே. உனக்காக என்றும் இந்த சாய் இருக்கே. காலம் காலமாக உனக்கு எல்லா விதத்திலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் அள்ளி கொடுத்து உன்னை இன்பமான ஒரு விஷயத்தோடு வாழ வைக்க ஒவ்வொரு கணமும் உன் அப்பா இருக்கிறேன். அப்பாவை நம்பியவர்கள், இந்த சாயப்பாவை நம்பியவர்கள் எப்பொழுதும் கைவிடப்பட மாட்டார்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வழிகாட்டுவேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.